ஐயா நீங்க எதை வேணாலும் பேசுங்க, என்ன வேணாலும் பேசுங்க. எனக்கு 200 ரூபா கொடுத்துருங்க. ஸோ விஜய் பொதுவாகவே ஏதாவது பேசும்போது சீமான் அவர்கள் டைரக்டா விமர்சனம் பண்ணலைனாலும் இன்டைரக்டா வந்து விமர்சனம் பண்ணுவார். அதே போல தான் பேசியிருக்காரு செய்தியாளர் சந்திப்பில். நாங்கள் ஆட்சி மாற்றத்துக்காகவோ ஆள் மாற்றத்துக்காகவோ வரலை, நாங்கள் வந்து அடிப்படை அரசியல் மாற்றத்துக்காக தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு இப்படி பேசியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? பாம்பு கடிச்சா 3 மணி நேரம் அப்படியே நிற்கணும், விஷம் ஏறாதுனாரா தானே? அதை நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். பாம்பு கடிச்சா 3 மணி நேரம் அசையாமல் அப்படியே வந்துட்டா விஷம் ஏறாதாமே அப்படின்னு யார் சொன்னாங்க? உங்கள் மாப்பிள்ளை தான் சீமான் அவர்கள் தான். மாப்பிள்ளை நீங்கள் அவரை தான் சொல்லியிருக்காரு தெரியுமா? எந்த பாம்பு? தண்ணி பாம்பா? ஆட விஷப்பாம்பு கடிச்சா அப்படியே நின்றுட்டா 3 மணி நேரத்துக்கு விஷம் ஏறலையா ஒருத்தன். 3 நாள் வரைக்கும் பாம்பு கடிச்சு போச்சான். அது மாதிரி ஜாலியாக போயிட்டு வந்தானா. அடுத்த ஒரு 3 நாள் கழிச்சு அந்த இடத்துக்கு வரும்போது அதே இடத்துல அந்த பாம்பை பார்த்தா ஐயோ